திவ்யா, சொல்லுங்க. படிக்கணுமா? என்னங்க இந்த கேள்வி திடீர்னு கேக்குறீங்க? படிக்கணுமான்னு கேட்டேன். படிக்கணும் தானே. இன்னொன்னு, ஐயா தானே படிக்க வைப்பேன்னு சொன்னீங்க. சொன்னதான். ஏன் இந்த இழுவே? இல்ல, அம்மா பேரம்பத்தி பாக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன? நீ வேற அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? நம்ம கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நீ சொன்னதானே. நான் என்ன சொன்னேன்? நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க அத்தை. நீங்க சீக்கிரமா குணமாயி பேரம்பத்தியெல்லாம் பாப்பீங்கன்னு சொன்னதானே. அப்படியே சொன்னேன்? ஏய், போய் சொல்லாத. எனக்கு சின்ன சின்ன விஷயமும் ஞாபகம் இருக்கும். சொன்னதான். எக்ஸாம் வேற வருதே. இல்லனா? இல்லனா என்ன? ஒண்ணு இல்லங்க. அடி கள்ளி, சொல்லக்கூடாதுன்னு முழுங்குற. சரி திவ்யா, உன்னோட பெட்டை துரத்துக்கிறோமா? எக்ஸாம் இருக்கு. அதுக்கும் இந்த பெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க தான படிக்கிறதுக்காக அந்த பெட் வாங்கி கொடுத்திருக்கீங்க. படிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தனா? ஆமா ஆமா. எனக்கு அந்த பெட் அங்க இருக்கிறது பிடிக்கல. அதுக்கு என்ன பண்ண? தூரத்துக்கிரலாம். இந்த ஒரு பெட் போதுமே. நம்ம ரெண்டு குழந்தைங்களும் இங்கே படுத்துக்கலாம். எங்கங்க அவங்க? அதான் ரெடி பண்ண கேக்கேன். அதுக்கு தான் இந்த ஒத்த பெட் போதும்னு சொல்றேன். நீதான் எக்ஸாம் இருக்குன்னு சொல்ற. தேர்ட் இயர் முடிச்சுக்கிட்டேங்க. அப்புறம் இந்த கலெக்டருக்கு படிக்க வைக்கேன்னு சொன்ன ஒரு ஆளை காணுங்க. படிக்க வைக்காம எங்க போயிட போறேன்? இங்கதானே இருக்கேன். அப்பா காசுல தான் படிப்பேன்னு சொல்லிருக்கு. இனிமே அப்பா காசுல தான் படிக்கணுமா? இருக்கட்டுங்க. செல்லம், அப்பாக்கு பொறுப்பு இருக்கு. அப்புறம் காவியா இருக்கா. அப்பா என்கிட்ட ஒண்ணு ஒப்படைச்சிட்டாங்கல்ல. அப்ப நான் பண்றது தானே சரியா இருக்கும். இப்ப நீ அந்த வீட்டு பிள்ளையா இல்ல நீ என் பொண்டாட்டியா? நான் உங்க பொண்டாட்டிதான். அப்ப நான் தான் செய்யணும். சரிங்க. கோவம் இல்லல்ல? உங்க மேல கோபப்பட்டு நான் என்னங்க பண்ண போறேன்? சரி செல்லும். ஜென்மம் முழுவதும் முந்தன் விழிகளில் தங்கிக் கொள்ள வருவா. அப்புறம் இதனால கேளுங்க, பரவாயில்ல. சரி திவ்யா, நாளைக்கு கேக்கேன். அப்படி என்னங்க சொல்ல முடியாத அளவுக்கு விஷயம்? அப்படி என்ன கேட்க போறீங்க? சும்மா கேளுங்க. நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். கேட்கலாம் தானே. இந்த நேரத்துலயுமா அப்படின்னு நீ நினைச்சிடாத. ஓ, கார்த்திகை என்ன பத்தியா? ஆமா திவ்யா. என்னங்க சொல்லுங்க. நீ நேத்து பேசுனதுனாலதான் கார்த்திக் வராம இருக்கணும்னு என் மனசு சொல்லுது. சாரி, தப்பா சொல்லியிருந்தா. நான் உங்களை பேச என்ன செஞ்சேன்? அவங்க எல்லாரும் முன்னாடி இப்படி வளர்றது நல்லா இருக்காதுலாங்க. இந்த விஷயம் கையில காதுல விழுந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும். ராமகிருஷ்ணா மாமா என்ன நினைப்பாங்க? கௌதமனன் அவங்களை காதலிச்சிருக்காங்க, கார்த்திகனன் அவங்களை காதலிச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணா மாமா தப்பா தானே நினைப்பாங்க. பிறகு காலத்துக்கு அவங்க முகத்துல கூட முழிக்க மாட்டாங்க. நீ உங்க மாமா அப்படியே நினைச்சிட்டு இருக்க. உங்க மாமா படிக்கலனாலும் அவன் ரொம்ப அறிவாளி. உங்க மாமாவுக்கு அவங்க ரெண்டு பேரும் கையில ஆசைப்பட்டது தெரியும். அதனால வெளிக்காட்டிக்காம இருக்கான். ரொம்ப நல்லவன். தப்பான பாதையில போயிருந்திருக்கான். அதான் கையில வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்களே. ஆமா திவ்யா, அப்படியும் கயல் ராமகிருஷ்ணாவதன் ஆசைப்பட்டா. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் நல்லா இல்ல நாங்க பழசெல்லாம் நோண்டிக்கிட்டு. சரி திவ்யா, அதனாலதான் அவன் வரலையோன்னு எனக்கு தோணுச்சு. அதான் உன்கிட்ட கேட்டேன். அவங்க வராததுக்கு சொல்லு, என்ன காரணமோ உனக்கு தெரிஞ்சிருக்குனே. தெரியாதுங்க. திவ்யா, எனக்கு தெரியாதுங்க. உண்மை சொல்லு, உனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. இல்லங்க, எனக்கு தெரியாது. வேணும்னா மாமா கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க எங்க சொல்றாங்க? மாப்பிளைக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கான், அவனும் சொல்ல மாட்டேங்கிறான். நீயும் சொல்ல மாட்டேங்கிற, அண்ணனும் சொல்ல மாட்டேங்காங்க. அப்ப அன்னைக்கு வண்டியில வரும்போது வளர்னானா? மாமாட்ட கேளுங்க. சொல்லுடி. நான் ஒண்ணும் நினைக்க மாட்டேன். அண்ணன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தானே நான் உன்கிட்ட கேக்குறேன். நீ சொல்லி நான் உன்னை திட்டிடுவேன்னு நீ நினைக்கியோ? நான் அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் திவ்யா. அழுதுறாதீங்க, நான் சொல்லிருந்தேன். சொல்லு. நான் சொன்ன நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, சொல்லு. கார்த்திக் அண்ணனோட அம்மா தான் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களாம். என்னடி சொல்ற? அம்மாவா? ஆமாங்க, அப்படிதான் அவங்க வளர்னாங்க. ஏன்? நான் இருக்கேனா? ஓ, அப்படியா? என்னங்க ஆச்சு? ஒண்ணு இல்ல திவ்யா. சரி, அதை விடு. வேற எதுவும் காரணம் இருக்கா? நான் எங்க போய் சொல்ல போறேன்? இவ்வளவுதாங்க காரணம். வேற எதுவும் தெரிஞ்சா சொல்லு. சரி, நீங்க வருத்தப்படாதீங்க, நான் அதையும் சொல்றேன். இன்னும் இருக்கா? ஆமாங்க, ஒரே ஒரு விஷயம். என்ன விஷயம்? சந்தியாவுக்கு நம்ம வீட்டுக்கு வரதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. இங்க போன அங்க போனன்னு கூப்பிடுறாளாம். ஆனா எத்தனையோ தடவை அண்ணே நம்ம வீட்டுக்கு வர சொல்லி அவன் வரமாட்டேங்காளாம். அப்படியா? சரி, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, அது அவ இஷ்டம். அதான் அண்ணனை கன்னியாகுமரி கூட்டிட்டு போறா. கோயிலுக்கு தானே கூப்பிட்டேன். சரி திவ்யா, நீ கூப்பிட்டு நான் வரம்ல, அந்த மாதிரிதான். அவ கூப்பிட்டாலும் அவன் போனும் தானே. சரி, போயிட்டு வரட்டும். அவனுக்கு அவ தானே முக்கியமா இருக்கணும். சரிங்க. அப்புறம் நான் போய்
படுப்பா. எனக்கு பயமா இருக்கலாம். ஐயடா, இத்தனை நாளா பயந்துதான் இருந்தீங்களாமோ? ஒரு நாள் கூட என்னை கூப்பிடவே இல்ல. எனக்கு பயமா இருக்கு திவ்யா. பக்கத்துல வந்து படு நீங்க சொல்லவே இல்ல. அடி கள்ளி, இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அந்த பெட்ல படுத்திருந்திருக்க. நான் சொல்லணும். ஐயோ, அட முட்டை பயல, இது தெரியாமையாடா இவ்வளவு நாளா நீ இருந்த? அன்னைக்கே சின்ன குட்டி சொன்னா அவ பெட்ல படுத்து தூங்கிட்டானா பக்கத்துல தூக்கி போட்டுக்கோங்கன்னு சொன்னா. அப்போ மாதிரி இந்த முட்டை பயலுக்கு அறிவு வந்திருக்கா? அவ சொன்னதை நினைச்சு நான் உன்கிட்ட பேசினதையும் நினைச்சு தூக்க மாத்திரை போட்டு படுத்துட்டேன். வேஸ்ட் பண்ணிட்டேனே. இருங்க, என்ன சொன்னீங்க? ஒன்னு சொல்லலையே. தூக்க மாத்திரை போட்டு படுத்தேன்னு சொன்னீங்க. அப்ப நேத்து நீங்க தூக்க மாத்திரை தான் போட்டு படுத்தீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. எல்லாம் என்னால தானே. என்கிட்ட உங்களால பேச முடியலையா? நான் வேற யாருமா? நான் உங்க பொண்டாட்டி தானே. ஏங்க இப்படி பண்ணீங்க? எத்தனை நாள் இப்படி சாப்பிட்டு இருந்தீங்க? நீ வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் சாப்பிட்டேன். உண்மையா சொல்லுங்க. நீங்க அன்டைமா தூங்குற ஆள் இல்லன்னு அடிக்கடி சொன்னாங்க. மாமா கிட்ட அன்னைக்கு நான் எழுப்ப சொன்னேன். அவளே எந்திக்க மாட்டான்னு மூஞ்சி அடிச்சுக்கல பதில் சொன்னாங்க. எழுப்பவே சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பைத்தியக்காரிக்கு தான் எதுவுமே தெரியாம இருந்திருக்கு. தாவி தாவி தழுவும் போதும் தாய்மை உண்டு. சரி ஒண்ணு இல்ல, நீ அழாத. அடுத்து உடம்புக்கு எடுத்துக்காத. என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு தான் அன்னைக்கு நிக்க முடியாம இருந்தீங்களா? மாமா பட்டிக்கு போயிருந்தப்போ கிறக்கமா வந்துச்சு. அது எனக்கு காரணம். பைத்தியக்காரினா மத்ததெல்லாம் கவனிச்சேன். நீங்க என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க நான் கவனிக்க மாட்டேனே. சரி திவ்யா, ஒண்ணு இல்ல, எனக்கெல்லாம் ஒண்ணு ஆகாது. நீங்க ரொம்ப அசால்ட்டா இருக்கீங்க. எதனால அசால்ட்டா எடுத்துக்கிறீங்க? எனக்கு பயமா இருக்கு. சரி திவ்யா, பயப்படாத, நான் தான் கூட இருக்கோம்ல. சரி, நான் போய் தூங்க போறேன். எங்க போய் தூங்க போற? அங்க போக வேண்டாம், இங்க தூங்கு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்? அதெல்லாம் சரிப்படாது, அவ்வளவுதான். படு திவ்யா, நான் ஜென்டில்மேன். அங்க போக கூடாது, இங்கதான் படுக்கணும். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு தான் பயமா இருக்கு. நான் ஜென்டில்மேன் டி. நீங்க ஜென்டில்மேன் தான். ஏன் இந்த இழுவ? பயமா இருக்கு, அவ்வளவுதான். பேசாம படுடி, நான் நல்ல பையன். ஐயோ, சொன்னங்க நல்ல பையனு. உனக்கு தெரியாதா? தெரியும்தா. அப்ப இங்கே தூங்கு. சரிங்க. நீரில் இறங்கி வரவா, உன் உடலில் கரைந்து விடவா? உறக்கம் பிறக்கும் திருடா, என் கனவில் பதுங்கி இருடா. தூங்கிட்டீங்களா? முடிச்சுதான் இருக்கேன், சொல்லு. முன்னாடி நீங்க என்னென்ன போன்ல பேசிருக்கீங்க? என்ன பேசுனேன்? மறந்துட்டீங்களா? நிறைய பேசணும், என்ன பேசணும்னு தெரியணும்ல எனக்கு. நீ படி, நான் குழந்தைகளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஓராண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா. அடி கள்ளி, இப்போ நான் அறிவு கிட்டத்தனமா தான் தூங்கிட்டு இருக்கனா? நீங்க என்ன தூங்கிய சரிங்க, எனக்கு தெரியலையாமோ? பெரிய தூங்கிட்டீங்களான்னு கேட்டே. கண்ணு மூடிட்டு கிடந்தீங்களா, அதானே கேட்டேன். அப்போ அப்போ குழந்தைங்களை நானே பாத்துக்கிறேன், நீ படி. சரியா? சரிங்க. உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உன்னுடன் வாழவா? அப்போ எக்ஸாம். ஐயோ கர்த்தரே. உயிர் கொண்டு வாழும் நாள் வரை இந்த உறவுகள் வேண்டும். செலுத்திட்டிய தூங்கு, நாளைக்கு காலையில பேசுவோம். சரிங்க. நிம்மதியா தூங்கு. இன்னைக்கு தானே நிம்மதியா தூங்க போறேன். நானும் தாண்டி. குட் நைட் திவ்யா. குட் நைட்ங்க. சரி செல்லும்.